வெல்கம் டு ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் மேக்ஸில் வேர் டு ஸ்டடி, அதாவது எங்கெங்கே வந்து என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க 20 மார்க்குக்கு மேல எளிமையான முறையில் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? 20 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்குதல், விழுக்காடு, HCF, LCM, விகிதம், விகிதாச்சாரம், தனிவெட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. ஓகேங்களா? ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். சில டாபிக்ல இருந்து மட்டும் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? செகண்ட் வந்து தருக்க காரணவியல், புதிர், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். சில டாபிக்ல இருந்து மட்டும் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல நான் சுருக்குதல் அப்படிங்கிற டாபிக் ஆனது எங்க காரணம் சொல்லியிருக்கேன். இந்த பாடத்தை மட்டும் நீங்க படிச்சா போதும். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் இங்க படிச்சா மட்டும் போதும். அதே மாதிரி அதுலயே வந்து முருடு மற்றும் குறியீடுகள் இருக்கும், சட்ஸ் அண்ட் இண்டிசஸ் இருக்கும், வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம், கனம் மற்றும் கனமூலம் இருக்கும். இந்த டாபிக் இங்க மட்டும் படிச்சா போதுமானது. பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இங்க படிச்சா போதுமானது. எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்காங்க, பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்காங்க. ரேஷியோ ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் படிச்சா போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல 8th 4.4 மட்டும் படிச்சா போதும். ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும். வால்யூம்க்கு வந்து இந்த 2 லெசன் படிச்சா போதும். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்குக்கு இது மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? தருக்க காரணம் இதுக்கு நம்ம வந்து PDF கொடுத்துருவோம். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PDF கொடுத்துருவோம். அதை மட்டும் படிச்சுக்க போதுமானது. புதிர்கள் அதே மாதிரி தான், பகடை அதே மாதிரி தான், காட்சி காரணம் அதே மாதிரி தான், எண் எழுத்து காரணம். ஓகேங்களா? ஸோ APGP மட்டும் கொஞ்சம் அடிஷனல் படிக்கிற மாதிரி இருக்கும். இது 10th 2.5 to 2.10. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டும் நோட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஆனது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.